கல்பனாக்கு ஹெல்தியாவும் இருக்கணும், டேஸ்ட்டாவும் இருக்கணும். இந்த சாலடே குடுக்கலாம். அதுவும் சாப்பிட்டுட்டு தான் நாக்குக்கு கொஞ்சம் நாக்கு செத்த மாரி ஆயி போயிடும் இல்லைங்க. அதனால சரி யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஹெல்தியாவும் இருக்கணுன்ட்டு. நைட்டே கொண்ட கடலைய ஊற வச்சு, காலையில எந்திரிச்சு விசில் விட்டு வேக வச்சாச்சு. சாமை அரிசிக்கு நேத்து சாயங்காலம் மாவு அரிசி ஊற வச்சு ஆட்டி வச்சாச்சு. சரி வாங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட்ன்னு பார்த்துடலாம். சென்னா மசாலா சூப்பரா பண்ணிட்டேன். கொஞ்சம் ட்ரை மாங்காய் பொடி, அந்த கஸ்தூரி மேத்திலாம் போட்டு அருமையா சென்னா மசாலா செஞ்சாச்சு. 4 இட்லி ஊத்தி 2 இட்லி பிளேட் பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் 2 இட்லி, 1 கப்பு சுண்டலு, 1 டம்ளர் பொமாங்கனேட் ஜூஸு, சென்னா மசாலா கொஞ்சமா வச்சு குடுத்துட்டேன். கல்பனாக்கு அது ஃபில்லிங்கா இருக்கும். சாப்பிட்டுட்டு சாப்பிட்டாங்க. லஞ்சுக்கு சப்பாத்தி எண்ணெய் ஊத்தாத நல்லா பொசு பொசுன்னு சப்பாத்தி, அதுக்கப்புறம் சென்னா மசாலா, அதுக்கப்புறம் பிரேக்ல சாப்பிட்றதுக்கு பைனாப்பிள் பேக் பண்ணி குடுத்தாச்சு. கல்பனாவும் கிளம்பிட்டாங்க. ஒத்துழைப்பு இப்போ ரொம்ப அந்த ஜிம்முக்கு போறதுக்கு ஈகரா இருக்காங்க. டயட் பிளானுக்கு அவங்களும் நல்லா ஒத்துழைக்கிறாங்க. கல்பனாவ காலேஜுக்கு அனுப்பிச்சுட்டு நானும் வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுதான் என்னோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நானும் வந்து சாமிய கும்பிட்டுட்டு முருகா எனக்கு நல்லா படி அளப்பான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இட்லி நானும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். பாய்ப்பா.